தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் வாங்குறதில்ல. அலுவலக பணிகள் வேகமாகவும் துரிதமாகவும் நடந்துக்குது. ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை மாதிரியான இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். மற்றவங்க தான் இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அரசு அலுவலகங்களில் வேகமாக துரிதமாகவும் நடந்தது கிடையாது. இப்போ லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க. லஞ்சம் வாங்குறதில்ல. அப்படியே லஞ்சம் வாங்கிட்டாங்க 1 2ன்னா கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுன்னா டிஸ்மிஸ் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இது நடந்துட்டுருக்கு. அலுவலர்கள் ஆஃபீஸ் ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப நீட்டாக நடந்துக்கிறாங்க. இதுக்கு காரணம் தலைமை சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்குறது அதே மாதிரி அரசியல்வாதிகள் யாரும் ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தார். அதே மாதிரி யாரும் ஊழல் பண்ணவும் மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணவங்களை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அதை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இதெல்லாமே நீங்கள் களை எடுத்துன்னு இருக்கீங்க. இன்னும் மக்கள்கிட்ட சில குறைகள் இருக்குது. அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கைப்பற்றவங்க, ஏரி புறம்போக்குகளை கைப்பற்றவங்க, நிலங்களை கைப்பற்றவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாலைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு சாலைகளை விடாதவங்க, சாலைகள் ஓரங்களில் வீடை கட்டிக்கிறாங்க, சாலைகள் விடுறதில்ல. 5 அடி ரோடுக்குன்னா 10 அடியாக எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான சில நடந்துட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஓடுது பார்த்தீங்களா, அந்த ஓடுற இடத்துல வீடு கட்டிட்டாங்க. அவங்கள காலி பண்ணி சொன்னாலும் காலி பண்ண மாட்டாங்க. அப்படியே காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சி கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தா வெறும் கண் துடைப்பு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. எந்த ஒரு ஏரி புறம்போக்குகளையும் காலி பண்ணுறது இல்லை. இதெல்லாமே கொஞ்சம் சரி பண்ணணும். அதேமாதிரி மக்கள்கிட்ட ரொம்ப 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 கெட்ட பழக்கமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் சரியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சரியாக இருக்கிறீங்க. ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஒரு அரசு சட்டம் சொல்லிச்சுன்னா நாங்கள் ஏன் போடணும்? அதுக்கு 1008 கேஸ் போடுறீங்க. அப்போ நம்மளோட நலன் தானே அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹெல்மெட் போடுங்க அரசு சொல்ல போட்டு தான் ஆகணும். சிகரெட் குடிக்காதீங்கன்னா குடிக்காதுங்க. அதுமாதிரி சில நிறைய எந்த ஒரு டிசிப்ளினும் கிடையாது மக்கள்கிட்ட. டிசிப்ளின் இருந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்தில் நம்ம போக முடியும். வரி கட்டுறீங்களா, டேக்ஸ் கட்டுறீங்களா கேட்டால் கிடையாது. நிறைய பேர் வரி ஏமாத்துறீங்க, குடிநீர் வரி ஏமாத்துறீங்க, வீட்டு வரி ஏமாத்துறீங்க. வீட்டு வரி இந்த வீட்டுக்கு 2000 வரி போட்டாங்கன்னா 1000 ரூபா தான் வரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு 200 300 கொடுத்து அவங்களுக்கு வரியை குறைச்சிடுறீங்க. நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே நீங்கள் வரியை சரியாக செலுத்தினா மட்டும்தான் ஆட்சியாளர் சரியான ஆட்சி நடத்த முடியும், அடுத்த கட்டத்தில் நகர முடியும். ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று வரணும்னா போராட்டம் ரோட்டில் உட்காந்து பண்ணுறோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம சரியான வரியை கட்டுறோமா, டேக்ஸை கட்டுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு வரி தான் இல்லைங்களா. அப்போ வரின்றது ரொம்ப முக்கியம். அந்த வரியை தயவு செய்து எல்லோரும் கட்ட வைங்க. இது செஞ்சால் அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. இன்னும் நாடு வல்லரசு ஆகிறதுக்கு நிறைய வழிகள். வரி தான் மெயின். இது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அரசு ஊழியர்கள் தெரிஞ்சிட்டாங்க, அரசியல்வாதியும் தெரிஞ்சிட்டாங்க. எப்போ மக்கள் நம்ம திறந்த போகிறோம் பார்த்து